மேம்பாலம் கட்டுமான பணிகள் தொடங்கிய பின்பு போக்குவரத்து முழுமையாக நீதிமன்ற வளாகத்தின் வழியாக திருப்பி விடப்பட்டன. அதாவது ரெட் கிராஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் 3 ரவுண்டானாக்கள் சிறிய அளவில் இருந்ததால் போக்குவரத்து காவலர்கள் அந்த அதிகமான போக்குவரத்தை சமாளிக்க முடியாமல் நிறுத்தி மாற்றி மாற்றி விடும்பொழுது நீண்ட தூரம் அந்த மருத்துவமனை அருகில் இருப்பதால் அதனுடைய கூட்டமும் மொத்த வாகனத்தின் நெரிசல் அதிகமானதை கண்டபொழுது மாநகராட்சி காவல் ஆணையர் அவர்கள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை சாலை பாதுகாப்பு பணிக்கு ஒரு கோரிக்கை விடுத்தார். அதன் அடிப்படையில் அங்கு சென்று போக்குவரத்து நிலவரங்களை அனலைஸ் செய்து பார்த்த பொழுது சர்ச்சிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் கோர்ட்டினுடைய இன்கேட் இடத்தில் காவல்துறை நிறுத்தி அனுப்புவதால் மிகப்பெரிய நெரிசல் உருவாக்குகிறது என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். எனவே பேருந்துகள் திரும்புவதற்கான அந்த டயாமீட்டர் கிடைக்காத பட்சத்தில் அங்கு வாகனங்கள் தேங்கி செல்வதாக நாங்கள் அறிந்தோம். எனவே இந்த 3 சிறிய ரவுண்டானாக்களையும் இணைத்து பெரியதாக ஒரு ரவுண்டானா உருவாக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் என்பதை கண்டறிந்து தற்காலிக முயற்சியாக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தற்பொழுது மாநகராட்சி ஆணையர் அவர்கள் இதை நிரந்தரமாக இந்த போக்குவரத்து தற்போது இயல்பாக எந்தவித நெரிசலும் இல்லாமல் செல்வதை அறிந்து நிரந்தரமாக கட்டுமான பணிகள் செய்வதற்கு உதவி இருக்கிறார். அந்த கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் மூலமாக நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய நீதிபதிகள், வக்கீல்கள் ஆகியோர்கள் தற்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வளாகத்திற்கு சென்று வருகிறார்கள். நீதிமன்றத்திலிருந்து ஒரு சிறிய கோரிக்கை மட்டும் விடப்பட்டது. அதாவது தற்பொழுது பேருந்தில் இருந்து நடந்து நீதிமன்ற வளாகத்திற்கு செல்பவர்களுக்கு இது இடையூறாக இருப்பது என்று ஒரு கருத்து கூறப்பட்டதன் அடிப்படையில் அந்த இடத்தில் பாதசாரிகள் கடப்பதற்கும் ஒரு சிறிய அமைப்பு தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் பின்பு பாதசாரிகளும் சரி வாகனங்களும் சரி இயற்கையாக எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் செல்லக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பாக இங்கே போக்குவரத்து நெரிசல் உருவாவதற்கு காரணம் நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரில் இருந்த சாலை 7 மீட்டர் அளவில் மட்டுமே இருந்தது. அதனால் வாகனங்களுடைய எண்ணிக்கை கூடும் பொழுது அந்த இடத்தில் கடப்பதில் சிரமம் இருந்தது. தற்பொழுது அந்த நாங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த ரவுண்டானாவுடைய டிசைன் அந்த இடத்தில் 10 மீட்டர் அகலம், அதாவது நீதிமன்ற வளாகத்தின் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய இடத்தில் 10 மீட்டர் அகலம் உருவாகுமாறு தற்போது செய்திருக்கிறோம். எனவே போக்குவரத்து எந்த சிக்கலும் இல்லாமல் இயல்பாக செல்கிறது. இந்த சாலை என்பது ஒரு எக்ஸ் கிராஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் இதுபோன்று இருக்கக்கூடிய இடங்களில் நாம் வாகனத்தை திருப்புவது போன்றவற்றை ஒரு பெரிய குழப்பம் உருவாகத்தான் செய்யும். எனவே இந்த சிறிய ரவுண்டானாக்களை இணைத்து பெரியதாக செல்லும் பொழுது கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா 24 மீட்டர் அளவுள்ள ஒரு டயாமீட்டர், இந்த இடத்துல ஒரு 15-16 மீட்டர் அளவுள்ள டயாமீட்டருடைய வட்டமாக இங்கே வடிவமைத்திருக்கிறதன் காரணமாக பேருந்துகள் கூட எளிதாக இதில் திரும்பி செல்லக்கூடிய அளவில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது நீதிமன்ற வளாகம். நீதிமன்ற வளாகத்திற்கு முதலில் வெறும் 7 மீட்டர் மட்டுமே இருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் இடிச்சு இதை கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த இடத்துல 10 மீட்டர் அளவுக்கு வருமாறு இது நீதிமன்ற வளாகம். இது கேஜி ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய சாலை. இது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய சாலை ஆகும். ஸோ இந்த அமைப்பு தற்பொழுது இணைக்கப்பட்ட பிறகு போக்குவரத்து மிகவும் எளிதாக இருக்குது. இந்த ரவுண்டானாக்கள் இது வெறும் 10 மீட்டர் அளவுல தான் இருந்தது. அப்போ பேருந்துகள் திரும்புவதற்கு சிரமமாக இருந்தது. தற்பொழுது அது 24 மீட்டர் உள்ள பெரிய அளவாக போட்ட பின்பு எளிதாக வாகனங்கள் செல்லுகின்றன. தொடர்ச்சியாக வாகனங்கள் செல்லும்போது யாரையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது கோர்ட்டோட இன்கேட்டு, இது அவுட் கேட்டு. ஸோ அப்போ இங்கிருந்து வர்றவங்க நேரம் இன்கேட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. வெஹிக்கிள் மூவ்மெண்ட் கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கும். அவுட்கேட்லேருந்து வர்றவங்களும் திரும்பவும் இடதுபுறம் தெரிஞ்சு செல்லுவாங்க. முதல்ல இதுக்கு உள்ளதான் போயிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா, இவங்க கோர்ட்ல இருந்து நேரம் உள்ள போகும்போது இந்த பக்கம் இருந்த வாகனம் அப்படியே நிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது யாருமே நிக்க தேவையில்லை. இதுக்குள்ள இன்கேட் வரவங்க இப்படியே ஓரமா உள்ள போயிடுவாங்க. அவுட்கேட் வரவங்க திரும்பி இப்படியே போயிடுவாங்க. ஸோ தொடர்ச்சியான வாகன மூவ்மெண்ட் இதுல இருக்கும். ரவுண்டானாக்கள் அமைப்பது என்பது போக்குவரத்து நெரிசலை மிகவும் குறைப்பதோடு சிக்னல்கள் இல்லாமல் காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் விபத்துகள் குறைகின்றன. இதன் அடிப்படையில் இப்பொழுது நம்ம வாலாங்குளம் இடத்தில் ஒரு ரவுண்ட் அபவுட் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி உக்கடத்தில் 2 ரவுண்ட் அபவுட் போட்டிருக்கிறோம். இப்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக குறிச்சி குளம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ஒரு ரவுண்ட் அபவுட் போடுவதற்கு அந்த இடத்துல ஒரு சிக்னல் இருக்கிறது.
அது போக்குவரத்து நெரிசல், பொள்ளாச்சி சாலையும் இந்த பக்கம் வந்து செல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து போக்குவரத்து நெரிசல், விபத்துமே நடக்கிறது. எனவே தற்பொழுது மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் அந்த இடத்தில் ஒரு பெரிய ரவுண்டான அமைத்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல், சிக்னல் இல்லாமல் பயன்படக்கூடிய வகையில் தற்போது ஏற்பாடு செய்து வந்து அடுத்த ஒரு மாதம் அளவில் வந்து அது முடிவடைந்து விட்டால் அந்த இடத்துல சிக்னல் இல்லாமல் போக்குவரத்து நடைபெறும் வாய்ப்பு.